நான் கதை எதையும் படித்து வரவில்லை, தயார் செய்தும் வரவில்லை. இருப்பினும் அண்மையில் ஒரு தகவலா வச்சுக்கலாம், கதைன்னு வச்சுக்கலாம். அதை ஒரு ஒரு இடத்துல கேட்டேன். அதை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆஹ், மனநல நிபுணர் டாக்டர் சசிரேகா எவ்வளவு பேர்த்துக்கு தெரியும்? தெரியாதா? யாருக்கும் தெரியலையா? சரி, நல்லது. அவங்க நிகழ்ச்சியில் நான் ஒன்று கலந்துக்கிட்டேன். அப்போ அவரிடம் வந்த ஒரு மனநல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சுமார் 20 வயது பெண், இளம்பெண். அவரை தற்கொலை செய்து கொள்வதற்காக முயன்றதாக கூறி அவருக்கு மனநல மனநல சிகிச்சை செய்வதற்காக அவரிடம் கொண்டு வருகிறார், அழைத்து வருகிறார். அந்த இளம்பெண் மருத்துவமனைக்கு, அவருடைய கிளினிக் வந்தபோது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக, அதாவது என்ன சொல்றது, மன உளைச்சலாக, அவருடைய உதடுகள் என்னை விட்டுடுங்க, நான் செத்து போறேன், நான் விட்டுடுங்க, என்னை செத்து போறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க அந்த இளம் பெண்ணை விசாரிக்கிறார். என்னம்மா ஆச்சு, ஏன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செய்தாய் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணட்டு, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாள் ஒரு ராங் கால் வந்தது. அப்புறம் அடுத்தடுத்த நாட்களும் தொடர்ந்து அந்த அந்த ஒரு நபர் பேசிக்கொண்டே இருந்தார் என்னிடம். எனக்கும் அவரிடம் தொடர்ந்து பேச வேண்டும் என்று தோன்றியது. அவரிடம் நான் பேச்சு கொடுத்து கொண்டு இருந்தேன். இப்படியாக ஒரு சில வாரங்கள் பேசிக்கொண்டே இருந்ததில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அறிமுகம் ஆகிக்கொள்ள, அவர் யார் என்று அவர் சொல்ல, நான் யார் என்று நான் சொல்ல, இப்படியாக எங்களுக்குள் பார்க்காமலேயே ஒரு காதல் தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் அவரு சரி, உங்களுடைய புகைப்படத்தை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் என்னுடைய புகைப்படத்தை கேட்டார். நான் என்னுடைய புகைப்படத்தை அனுப்பி வைத்தேன். அவரும் அவருடைய புகைப்படத்தை அனுப்பி வைத்தார். அந்த புகைப்படத்தை பார்த்து எனக்கு பிடித்திருந்தது அவரை. அதனால் தொடர்ந்து நான் அவரை காதலிக்க தொடங்கினேன். அவரும் என்னை காதலிப்பதாக சொல்லி பேசிக்கொண்டிருந்தார். இப்படியாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அவர் கொடுத்த அதே புகைப்படத்தை நான் பார்த்தேன். அவர் புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் இருக்கிறார் போல இருக்கிறது என்று நான் பார்த்தபோது, அந்த ஃபேஸ்புக்கில் அந்த ப்ரொஃபைல் அவருடைய போட்டோ அப்படின்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு குழந்தையோடு இருந்தார். ஒரு குழந்தையோடு இருப்பதாக நிறைய போட்டோக்கள் அதில் இருந்தது. சரி, நான் அடுத்த முறை பேசும்போது அவரிடம், இன்னும் ஒரு குழந்தையோடு இருக்கிறீர்கள், யார் அந்த குழந்தை என்று நான் கேட்டேன். குழந்தையோடு இருந்தேனா? அப்படியா, தெரியலையே, எனக்கு குழந்தையெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சமாளித்தார். அப்புறமேலு நான் ரொம்ப நெருக்கி கேட்டபோது அவர் பேசுவதை நிறுத்திவிட்டார், பேசவில்லை. அதன் பிறகு தொடர்ந்து போன் செய்தாலும் அவர் பேசுவதில்லை, போனை எடுப்பதில்லை என்று இப்படியாக சில நாட்கள் நகர்ந்தது. என்ன எல்லாம் கேட்குறீங்களா? எல்லாத்துக்கும் அப்படி முகமே காணோம். அப்புறம் கேக்குதா? நல்லது, நல்லது. ஏன்னா கேட்டுட்டு ஈன்னு சத்தம் போட்டா தான் கதை சொல்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால மேல ஈன்னு சொல்லணும். அப்புறம் அப்புறம் அந்த பொண்ணு அப்படி பேசல. அப்புறமேல் நான் அந்த ஃபேஸ்புக்கில் அந்த புகைப்படம், அந்த ப்ரொஃபைலில் போய் பார்க்கும்போது ஒரு அலைபேசி எண் இருந்தது. அந்த அலைபேசி எண்ணுக்கு நான் போன் செய்து பார்த்தேன். அப்போது அங்கு எடுத்தவர் யாரோ புதிய நபராக இருந்தார். அவர் கேட்டாரு. அவரிடம் பேசும்போது, நான் தமிழ்நாட்டுக்காரன் தான், நான் இங்க டெல்லியில குடியிருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றார்.
அப்படி சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? தலையில இடி விழுந்த மாதிரி இருக்குங்க சார். தலையில் இடி விழுந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணு என்னடா ஒருத்தர் நம்மளை காதலிச்சா கல்யாணம் பண்ணி 2 குழந்தையோடு இருக்குன்னு சொல்றானே, அந்த புகைப்படத்தான நமக்கு அனுப்பியிருக்கிறான், இது என்னடான்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பொண்ணுக்கு பெரிய வேதனை. அப்புறம் இவனும் ஃபோன் செஞ்சா எடுக்க மாட்டேங்கிறான். ஃபோன்னு அந்த பழைய நம்பர்ல ஃபோன் போட்டா எடுக்கல அவன். என்ன 2ம் கெட்ட நிலையில அந்த பொண்ணு என்ன செய்வா? தற்கொலைக்கு தான் முயல்வா. தற்கொலைக்குத்தான் முயன்றிருக்காங்க. சரி, இப்ப அவ விரும்பினதே ஒரு பையனை, ஆனா ஆனா கொடுத்த புகைப்படம் வேற ஒருத்தருது. அது எப்படி இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு சொல்றது? அது என் பொண்ணை எப்படி ஆறுதல் படுத்துவது அப்படின்னு சொல்லி அந்த மனநல நிபுணர் யோசிக்கிறாங்க. நீங்க எப்படி யோசிப்பீங்கல்ல? என்ன செய்யலாம்? பெண் தன் மனசை மாத்திக்கணுங்கய்யா. எப்படி? பெண் தான் தன்னோட மனசை மாத்திக்கணுங்கய்யா. அவன் டூப்ளிகேட். அவன் டூப்ளிகேட். 2 குழந்தையோட இருக்கான். புகைப்படத்துல இருப்ப டூப்ளிகேட்டா? புகைப்படம் டூப்ளிகேட்டுங்கய்யா. கொடுத்த புகைப்படம் டூப்ளிகேட். 2 குழந்தையோட இருக்கிறவன் ஒரிஜினல். போன்ல பேசுவான் ஒரிஜினல். இந்த பக்கம் பேசின ஒரிஜினலுக்கு தான் குழந்தை இருக்குது, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அதனாலதான் அவன் மாற முடியாது. அதனால பொண்ணு மனசை மாத்திக்கணும்னு சொல்றாங்கய்யா. எப்படி இந்த போன்ல பேசின பையனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? போன்ல பேசின பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனசை மாத்தணுமா? இல்ல, கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம். அந்த பொண்ணுதான் மனசை மாத்திக்கணுங்கய்யா. என்னமா சொல்றீங்க தனலட்சுமி அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, 2 குழந்தை இருக்கிறவங்களை போய் அவரு ஏமாத்தி தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க எல்லாம் இருக்கு அப்படிங்கிற உண்மையை மறைச்சு பேசியிருக்காரு. அந்த பொண்ணு எதாச்சியா பேசி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆளே நபரே வேற. போன்ல பேசிக்கிட்டு இருந்தா வேற ஒருத்தருடைய போட்டோ அனுப்பிட்டான். ஓஹோ. அவன் போட்டவே இல்ல. அவன் அவனுக்கு குழந்தையும் இல்ல. அவன் யாரு என்னன்னு என்ன பிக்சருக்கே வரல. ஆனா அந்த போட்டோல இருக்கிற பேஸ்புக்ல பார்த்து அவருடைய போன் நம்பரை பிடிச்சி பேசும்போது தான் டெல்லியில் இருக்கிறதாகவும் 2 குழந்தை இருக்கிறதாகவும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரியும் அங்க வேலையில் இருக்கிற மாதிரி சொல்றாரு. அவர் அது வரைக்கும் பேசுனதும் இல்ல. அவர் குரலும் வேற. வேற ஆள் மாறாட்டம் ஆயிடுச்சு. இந்த பையன் என்ன பண்ணிட்டான், இந்த பொண்ணோட போட்டோ பார்த்தோன்னே இந்த பொண்ணு அழகா இருக்கிறது பார்த்தோன்னே தன்னுடைய போட்டோவை பார்த்தா அந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு போட்டோ பேஸ்புக்ல இருந்த பார்த்து எடுத்து அனுப்பி விட்டான். புரியுதா? புரியுதுங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுனா, இப்ப சினிமால கதையில எல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரிதான் மாத்தி வைக்கிறாங்க. எங்க கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் போட்டோ எடுத்து அனுப்புவாங்க. போட்டோ அனுப்புனான அந்த பையனையே காதலிச்சது அவனைத்தாங்கிறதுனால அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இந்த பொண்ணை ஆதரப்படுத்தலாமா? இல்லைங்கய்யா, தப்புங்கய்யா. கண்டிப்பா தப்புங்கய்யா. அது தப்பு. வேற ஒரு மாப்பிள்ளை தான் ஏத்துக்கணும் அந்த பொண்ணு. எப்படி காதலிச்சது வேற ஒருத்தர் இருக்கும்போது வேற ஒருத்தர் இன்னொரு பொய்யான காதலுக்கு ஏங்கய்யா நிஜத்தை கொடுக்கணும்? பொய்யான காதலுக்கு ஏங்கய்யா நிஜத்தை கொடுக்கணும்? நிஜமான ஒரு ஆளை காதலிக்க சொல்லி அந்த பொண்ணு மனசுக்குள்ள பதிஞ்சிடுச்சு இல்ல. அந்த புகைப்படமும் அந்த பேச்சுக்களும் அந்த பொண்ணோட மனசுல வந்துடுச்சு இல்ல. எப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராக முடியும்? நல்ல மருத்துவமும் கரெக்டா இருந்ததுன்னா அந்த பொண்ணு தெளிஞ்சிருவாங்கய்யா. மருத்துவத்துல தெரிவிக்கணும். வேற என்ன தீர்வு சொல்றீங்க? நல்ல இதை எடுத்து சொல்ல. டாக்டர் அம்மா நாங்களும் பேந்த முழிச்சோம், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் மாதிரி கேட்குறாங்க. அதாவது மனநல மருத்துவ நிபுணருங்கிறவங்க தொடர்ந்து பேச வைப்பாங்க. பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ள வாங்கிக்குவாங்க. அப்படி சொல்லும்போது நீ ஏமா அந்த பையன் ராங் கால் தானே பண்ணான், ஏன் அவங்ககிட்ட தொடர்ந்து பேசுனீங்க, ஏன் தினம் பேசுனீங்க, எதுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, எங்க வீட்டுல ஆண்களே இல்லை, எங்க அம்மா எங்க பாட்டி நான் 3 பேர் பெண்கள் தான் இருக்கிறோம், நான் ஆண்கள் கூட அதிகமா பேசியதே இல்லை,
ஒரு ஆண் பேசுனாங்க போது எனக்கு அதில் ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவன் பேச 2-3 நாளா பேசும்போது நான் வந்து என்னை அறியாம அந்த 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 பேச்சில் நான் வந்து ஈர்க்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உங்க வீட்டுல ஆண்கள் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். எங்க அப்பா, உங்களுக்கு அப்பா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இருந்தாரு, 8 வயசு வரைக்கும் என் கூட இருந்தாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்ககிட்ட. அப்புறம் 8 வயசு எனக்கு நடக்கும்போது எங்க அப்பா வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்தது. அது என்னன்னு தெரியும் போது எங்க அப்பாவுக்கு வேறொரு பெண்ணோடு தொடர்பு இருப்பதாக சொல்லி அந்த சண்டை நடந்துகிட்டு இருந்தது. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அடிக்கடி சண்டை போடுறதுடைய விளைவா எங்க அப்பா வந்து வீட்டை விட்டு போயிட்டாரு. எங்க அம்மா வந்து அந்த பெண்ணோட அப்பா இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. ஆக அப்பா வந்து என்னுடைய 8 வயசுல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதிலிருந்து வீட்டுல வந்து எனக்கு ஒரு ஆண் மகன் யாரும் வீட்டுல இல்ல. எனக்கு அப்பாவுடைய அன்பும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த பையனுடைய புகைப்படத்தை கொடு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 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 புகைப்படம் அந்த அந்த பையன் கொடுத்த தப்பான புகைப்படத்தை காட்டுறாங்க. இந்த புகைப்படத்தை பார்த்தா அந்த புகைப்படத்துல இருக்கக்கூடிய சாயல் பெரும்பாலும் இந்த பொண்ணுடைய சாயலா இருக்கு. ஒரு அண்ணனும் தங்கச்சி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏமா அந்த புகைப்படத்தை பார்த்தா உன்னுடைய சாயலாவே தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்ற, ஆமா எங்க அப்பாவும் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றேன். அவங்க அப்பா மாதிரி நான் இருக்கிறேன் சொல்லுவாங்க. எங்க அப்பாவும் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு. அப்போ வந்து அந்த டாக்டர் வந்து ஒரு பாயிண்ட் மனசுக்குள்ள பிடிக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து 8 வயசுல வந்து எங்க அப்பாவை வந்து இழந்திருக்காங்க. அதாவது அப்பாவுடைய அன்பை இழந்திருக்காங்க. அந்த அப்பாவுடைய தேடல் தான் அந்த பொண்ணுக்கு அதிகமா இருந்திருக்குது. தன் அப்பா விட்டுட்டு போனதுனால அப்பாவுக்காக ஏங்கிட்டு இருந்திருக்கா. அதனால ஒரு பையன் பேசினோடனேயே அந்த பேசுனது, அது அங்க அப்பா போலவே இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை அனுப்புனது, இது எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி காதலா அது மாறி இருக்குது. ஆக இந்த பொண்ணோட உள்ளத்துல இருக்கக்கூடிய ஏக்கம் என்பது அப்பா சம்மந்தப்பட்டது. அப்பா இல்லைங்கிற ஒரு வருத்தம் தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு அப்படிங்கிறத அந்த மனநல நிபுணர் உறுதிப்படுத்திக்கிறாங்க. சரிம்மா உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய அப்பா வந்து இருக்காரு. அவருடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஆனா பேசுனதில்ல. அவரும் பேசுறதில்ல, நானும் பேசுறதில்ல. எங்க அம்மா வேணா எப்பவாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா உங்க அப்பா கிட்ட பேசுவோமா அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். பேசலாம் அப்படின்னு பேசலாம். ஆனா எங்க அப்பா என்கிட்ட பேசுவாரான்னு தெரியல. பேசி அப்போ போனவர் தான் மறுபடியும் பேசினதில்லை அப்படின்னு பொண்ணு சொல்லுது. சரி நான் பேசுறேம்மா, அந்த ஃபோன் நம்பர் கொடுன்னு சொல்லி டாக்டர் வாங்கி அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. இப்படி உங்க பொண்ணு வந்து தற்கொலை முயற்சி செஞ்சு என்னுடைய கிளினிக்ல இருக்காங்க. அவங்க உங்க உங்க இழப்புல தான் ரொம்பவும் பாதிக்கப்பட்டதா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. பொண்ணுகிட்ட பேசுறீங்களாங்கிறாரு. பொண்ணுகிட்ட கொடுங்க பேசுறேங்கிறாரு. பொண்ணும் கொடுக்குறாரு. பொண்ணு அந்த அப்பா கிட்ட போன் வாங்கி பேசுது. அப்பாங்குது. அம்மா அவர் வந்து என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி என்னாச்சு? ஏதாச்சுன்னு அவர் ரொம்ப பாசமா அப்படி கேட்குறாரு. அப்பா எப்படி கேட்பாரோ ஒரு பொண்ணுகிட்ட, எப்படிம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிற போது, கொஞ்ச நேரத்துல 2 பக்கத்துலயும் அழுகதான். இந்த பொண்ணு அழுக, அங்க அப்பா அழுக, அங்க அழுக, இங்க அழுகன்னு சொல்லி ஒரே அழுகையா அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா நீங்க எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க? அப்படின்னு இவளும் கேட்கிறா. அவ வந்து அப்பா நான் தனியாத்தாம்மா இருக்கிறேன். அந்த பொண்ணு சொல்றான். எங்கூட இருந்த பொண்ணு இறந்துட்டாங்க. நான் தனியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏப்பா நீ தனியா இருக்கிற? வாப்பா நம்ம வீட்டுக்கே வந்துருப்பா. நம்ம வீட்லயே வந்து இருப்பா அப்படிங்கிற. அம்மா ஏதாவது சொல்லுவாங்களம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அம்மா கிட்ட நான் பேசுறேன்ப்பா, வாங்கப்பா. நாம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா அப்பாவை. சரிம்மா பேசுவோம்மா, அம்மா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அம்மா கிட்ட பேசுறாங்க. அம்மாவும் கன்வின்ஸ் ஆகுறாங்க. அப்புறம் வந்து அப்பா எங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அம்மா, அப்பா, பொண்ணு எல்லாமே அவங்க குடும்பமா ஒரு குடும்பமா ஆயிடுறாங்க. அப்படி ஆகும்போது அந்த பொண்ணுக்கு அந்த காதல் அப்புறமேல அவ பெரிய விஷயமாவே மனசுல தோணல.
எங்க அப்பா வந்த பிறகு, எங்க அப்பா வந்து எங்க வீட்டுல வந்து இருந்த பிறகு அந்த காதலை பத்தி அது ஒரு பெரிய க க கவலையாகவோ துன்பமாகவே நினைக்கவே இல்லை. அவ என்டையரா மாறிட்டா. அந்த நினைப்பு, அந்த நினைவுகள் எல்லாமே அப்படியே ஒரு ஒரு ஓவியம் கலைஞ்ச மாதிரி கலைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அந்த பையனுக்காகவும் அந்த பொண்ணு ஏங்கல, அந்த புகைப்படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கல. ஆனா அப்ப சொல்ற அந்த புகைப்படத்தை தான் பார்த்து என் மனசுல நினைச்சு நினைச்சு நாங்க என்னுடைய கணவரா நினைச்சுக்கிட்டு நான் இருந்தேன். இப்ப எப்படி அந்த பையனை போய் நான் வந்து அந்த புகைப்படத்துல இல்லாத ஒரு பையனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட அப்ப சொல்லியிருப்பா. ஆனா வந்து இப்ப அந்த புகைப்படமா இருக்கிற அப்பாவே கூடவே இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த அந்த எண்ணங்கள் எல்லாமே போயிடுச்சு. அவ வந்து வேறு மனுஷியாக மாறிடுறா. அதுக்கு பிறகு வந்து ஒரு குறிய ஒரு ஒரு சிறிது காலத்துக்குள்ளேயே வேற மாப்பிள்ளை பார்த்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து அந்த கதை இல்ல, அந்த உண்மை சம்பவம் ஒரு ஒரு நோயாளியுடைய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருடைய கதையா சொன்னாங்க. இது மாதிரி இந்த கதை அப்போ வந்து கேட்கும்போது எங்களுக்கு அந்த அப்பாவும் குழந்தை பிள்ளையும் போன்ல பேசி அழுதாங்கன்னு சொல்லும்போது நிச்சயமா எனக்கே அழுவு வந்துருச்சு. அப்படி ஒரு உருக்கமா அவங்க சொன்னாங்க. அது அதை முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கடத்த முயற்சி பண்ணேன். ஆனா வெற்றி பெறலன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு கதை சொல்லிட்டேங்கிற எனக்கு ஒரு பங்களிப்பை நான் நிறைவேற்றி விட்டேனுங்கிற ஒரு நிறைவு இருக்கு. மற்றபடி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்தடுத்து வரக்கூடிய இன்னும் நல்ல கதைகள் சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா என்னோட கருத்தை பகிரலாமாங்கய்யா உங்க கதைக்கு? அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சொல்லுங்கள். ஐயா இங்க வந்து ஒரு மருத்துவரோட உதவினால தானே அவங்க தெளிஞ்சிருக்காங்க. நிச்சயமா, நிச்சயமா. அதான் சொன்னேன், மருத்துவமும் கரெக்டா இருந்தா யார் வேணாலும் தெளிவடையலாம். முக்கியமா மனநோயாளிங்க தெளிவடைகிறது மருத்துவர்களாலையும் மருந்துனாலையும் தான். சிலருக்கு மருந்து போதும், சிலருக்கு மருத்துவரே போதும், மன ஆலோசனையே போதும் தெளிய வைக்க. இதுவே என்ன ஆழமான கருத்துன்னு சொல்லி ஒரு மனநோயாளியா இருந்து தெளிவு பெற்ற நான் கூறுகிறேன் ஐயா. நல்லது, நல்லது. நன்றி, நன்றி, நன்றி.